ஆம் அன்பார்ந்த மாணவர்களை நாங்கள் காசேடும் சில்லறை காசேடும் என்ற பாடத்தில் தொடர்ந்தும் இணைந்திருக்கிறோம். காசேடு மற்றும் கழிவுநிரல் காசேடு தொடர்பாக நாங்கள் பல செயற்பாடுகளை பார்த்து முடித்து விட்டோம். இப்பொழுது மாணவர்களை நாங்கள் சில்லறை காசேடினை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே இந்த காணொளியில் நாங்கள் சில்லறை காசேட்டினை ஆரம்பிக்க போகிறோம். சில்லறை காசேடு என்பது மிகவும் இலகுவான அழகாக செய்ய முடியுமான ஒரு பாடம். எனவே இது பரீட்சையில் வரும் என்பதனால் மாணவர்கள் இதை கண்டிப்பாக இலகுவாக இருக்கும் என்று சிந்தித்து கொண்டு இதனை நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே மாணவர்களே, சில்லறை காசேடு என்பதை தொடங்குவதற்கு முன்னர் நான் இந்த சில்லறை காசேடு ஏன், எப்படி, எதற்காக செய்கின்றார்கள் என்பதை நான் கூற விரும்புகிறேன். மாணவர்களே, சாதாரணமாக காசேடு என்பதற்குள் மிகப்பெரிய கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறும். எனவே உதாரணமாக உங்களுடைய நண்பர் காசேட்டினை செய்கிறார். அங்கே கொள்வனவு, விற்பனை, காசுக்கு கொள்வனவு, காசு விற்பனை என்பன பதியப்படும் என்பது எங்களுக்கு தெரியும். உதாரணமாக 1,00,000 ரூபாய் தளபாடம் ஒன்றினை உங்களுடைய நண்பர் கொள்வனவு செய்கிறார். எனவே தளபாட கணக்கு வரவு, காசு கணக்கு செலவு என்ற இரட்டை பதிவு தத்துவத்திற்கு அமைவாக அந்த கொடுக்கல் வாங்கல்களை நீங்கள் இந்த காசேட்டில் பதிந்து இருப்பீர்கள். அடுத்ததாக விற்பனையின் மூலம் பெற்ற காசு 10,00,000 ரூபாய். எனவே காசு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு, அதனை நீங்கள் காசேட்டில் பதிந்திருப்பீர்கள். இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது காசு தொடர்பான கொடுக்கல் வாங்கல்கள் காசேட்டில் பதியப்படுகின்றன. இவ்வாறு இருக்கின்ற பொழுது உங்களுடைய நண்பர் என்ன செய்கிறார்? ஒரு இடத்துக்கு செல்கிறார். அங்கே செல்லுகின்ற பொழுது ஏற்பட்ட போக்குவரத்து செலவு 10 ரூபாய். அதே போன்று உங்களுடைய நிறுவனத்துக்கு விருந்தாளிகள் வருகின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் தேநீர் வசதிகளை கொடுக்கிறீர்கள். எனவே அதற்கு செலவாகக்கூடிய செலவு மிக குறைந்தது 50 ரூபாய். பின்னர் உங்களுடைய தாள் செலவுகளை, அதே போன்று உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் சில வேளை கடிதங்களை அனுப்பலாம். எனவே அந்த கடிதத்திற்கான தாள் செலவு அல்லது முத்திரை செலவுகள் ஏற்படலாம். முத்திரை ஒன்று 15 ரூபாய், 10 ரூபாய் என்று சிறிய ஒரு கணக்கு தான் வரப்போகிறது. அதே போன்று பேனா, பென்சில்களை நீங்கள் பயன்படுத்தலாம். இவற்றுக்கும் செலவுகள் உண்டு மாணவர்களே. அந்த செலவினை நாங்கள் காசேட்டில் பதிய வேண்டுமா கூடாதா? சொல்லுங்கள் பார்ப்போம். காசேட்டில் பதியக்கூடாது. ஏன்? அது ஒரு செலவு உண்டு தானே. நாங்கள் பணத்தினை கொடுத்து தானே அதனை நாங்கள் எடுக்கிறோம். எனவே அது காசேட்டில் இடம்பெற வேண்டுமா இல்லையா? இடம்பெற வேண்டும். இதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது அல்லவா? நிச்சயமாக மாணவர்களே, ஒரு வணிகத்தில் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் அந்த வணிகத்துடன் தொடர்புடையதாக இருந்தால் கண்டிப்பாக அதனை நாங்கள் கணக்குகளில் பதிந்துதான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு சிக்கல் ஒன்று இருக்கிறது. காசேட்டில் பெரிய பெரிய கொடுக்கல் வாங்கல்கள், அதாவது 1,00,000, 2,00,000, 10,00,000 என்று பெரிய ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுகின்ற ஒரு இடத்தில் சிறிய ஒரு கொடுக்கல் வாங்கல் 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 1000 ரூபாவுக்கு உட்பட்ட சிறிய சிறிய கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தும் இடம்பெறுவது ஒரு அழகினை தராது என்பதனால் இந்த சிறிய சிறிய கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்காக உங்களுடைய நண்பர் ஒருவரை நியமிக்கிறார். அவருக்கு சொல்லுவோம் சில்லறை காசாளர் என்று சொல்லுவோம். எனவே பிரதானமான கணக்கினை செய்யக்கூடிய உங்களுடைய நண்பர் பிரதான காசாளராகவும், அவர் நியமித்த சிறிய சிறிய கொடுக்கல் வாங்கல்களை செய்வதற்காக நியமித்த அந்த நபர் சில்லறை காசாளராகவும் கொண்டு பெரிய கொடுக்கல் வாங்கல்களை காசாளர், பிரதான காசாளர் செய்வார். சிறிய சிறிய கொடுக்கல் வாங்கல்களை சில்லறை காசாளர் செய்வார். எனவே நீங்கள் கேட்கலாம், எந்த ரூபாய்க்கு இது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கேட்கலாம். இது நிறுவனத்துக்கு நிறுவனம் வேறுபடும் பிள்ளைகளா. சில நிறுவனங்கள் என்ன செய்யும்? 1000 ரூபாவுக்கு குறைந்த கொடுக்கல் வாங்கல்களை பதியக்கூடிய ஏடு காசேடு அல்லது சில்லறை காசேடு என்று நியமிக்கலாம். எனவே சில நிறுவனங்கள் 10,000 ரூபாவுக்கு குறைந்த கொடுக்கல் வாங்கல் ஒன்று இடம்பெறுகின்ற பொழுது அதனை பதிய வேண்டிய இடம் சில்லறை காசேடு என்று சொல்லலாம்.
எனவே இது நிறுவனத்துக்கு நிறுவனம் வேறுபடுவதற்கான சாத்தியம் இருக்கிறது. எனவே நாங்கள் பொதுவாக ஒரு தொகையினை நாங்கள் என்ன செய்யலாம், எடுத்துக்கொண்டு அல்லது கணக்கில் எதனை தருகின்றார்களோ அதனை வைத்துக்கொண்டு நாங்கள் சில்லறை காசேட்டினை செய்ய வேண்டும். எனவே சில்லறை காசேடு என்பது சிறிய சிறிய கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்கான ஒரு மூலேடு. இது மாணவர்களே இந்த பாடத்திட்டத்தில் அமையக்கூடிய சில்லறை காசேடானது இரட்டை தொழிற்பாடை மேற்கொள்ளும். அதாவது ஒரு மூலேடாகவும் தொழிற்படும், ஒரு பேரேடாகவும் தொழிற்படக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. காரணம், இந்த காசேடில் வரவு பக்கமும் செலவு பக்கமும் அமைந்து இருக்கிறது என்பதனால். எனவே மாணவர்களே சில்லறை காசேடு என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்பொழுது இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு சில வேளை வரலாம். பிரதான காசாளர் பணத்தினை வைத்திருக்கக்கூடிய நபர். அவர் தனக்குள் வரக்கூடிய பணத்தினை வரவிலும் கொடுக்கக்கூடிய பணத்தினை செலவிலும் காசாளர் பதிவார், காசேட்டில் பதிவார். சில்லறை காசாளருக்கு எங்கிருந்து பணம் கிடைக்கும்? சில்லறை காசாளருக்கு மாணவர்களே பிரதான காசாளர் முன்கூட்டியே ஒரு தொகையினை கொடுத்து வைத்திருப்பார். உதாரணமாக நீங்கள் ஒரு பிரதான காசாளர், உங்களிடம் விற்பனையின் மூலம் 10 லட்சம் ரூபாய் காசு கிடைத்திருக்கிறது. எனவே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தொகை 10 லட்சம் ரூபாய். கொள்வனவுக்காக 1 லட்சம் ரூபாவினை செலவிட்டு விட்டீர்கள். எனவே உங்களிடம் இருக்கக்கூடிய மிகுதி பணம் 9 லட்சம் ரூபாய். இதில் 10,000 ரூபாவினை நீங்கள் சில்லறை காசாளருக்கு கொடுக்கின்றீர்கள். எனவே சில்லறை காசாளருக்கு கொடுத்தால் கண்டிப்பாக காசேட்டில் பதிய வேண்டும். எனவே காசு கணக்கில் நாங்கள் செலவு வைப்போம், சில்லறை காசு கணக்கில் வரவு வைக்க வேண்டும். எனவே இப்பொழுது சில்லறை காசாளரிடம் 10,000 ரூபாய் பணத்தொகை கையில் இருக்கிறது. எனவே சில்லறை காசாளருக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய நபர் பிரதான காசாளர். இந்த பிரதான காசாளர் தான் தன்னுடைய பணத்தினை தன்னுடைய நிறுவனத்துக்கு சிறிய சிறிய செலவுகளை மேற்கொள்வதற்காக கொடுத்து வைத்திருக்கக்கூடிய நபர் தான் சில்லறை காசாளர். அப்பொழுது சில்லறை காசாளர் செலவிடக்கூடிய பணம் யாரால் கொடுக்கப்பட்டது? பிரதான காசாளரினால் கொடுக்கப்பட்டது. எனவே இப்பொழுது சில்லறை காசாளர், உங்களுடைய நண்பர் சில்லறை காசாளர் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் என்ன செய்வார் என்றால், தனக்கு கிடைத்த பணத்தினை வைத்துக்கொண்டு விருந்தாளிகளை கவனிப்பார், துப்புரவு வேலைகளை செய்வார், அதே போன்று எழுதுகருவி பொருட்களை கொள்வனவு செய்வார். பின்னர் நாங்கள் சொல்வோம் முத்திரை செலவு, அஞ்சல் செலவு போன்ற சிறிய சிறிய கொடுக்கல் வாங்கல்களை அந்த 10,000 ரூபாவினை வைத்து கொண்டுதான் அவர் என்ன செய்வார்? செலவு செய்வார். இவ்வாறு செலவு செய்கின்ற பொழுது அவருடைய பணம் என்ன செய்யுமானவர்களே? முடிய போகும். அவ்வாறு முடிய போகின்ற தருணத்தில் அவர் என்ன செய்வார்? பிரதான காசாளருக்கு அறிவித்து அவரிடம் மீண்டும் பணத்தினை பெற்றுக்கொள்வார். எனவே மீண்டும் பணத்தினை பெற்றுக்கொண்டு அடுத்தடுத்த மாதங்களுக்கு இவ்வாறு தொடர்ச்சியாக தன்னுடைய சிறிய சிறிய செலவுகளை அந்த சில்லறை காசாளர் மேற்கொண்டு போவார். எனவே சாதாரணமாக ஒரு சிறிய ஒரு கடையில் நாங்கள் இதனை எதிர்பார்க்க முடியாது. இதே ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக இருந்தால் பிள்ளைகளா சில்லறை கொடுக்கல் வாங்கல்கள் அதிகமாக இடம்பெறும். எனவே அவர்கள் கண்டிப்பாக சில்லறை காசேட்டினை பயன்படுத்த வேண்டும். எனவே இந்த நான் சொன்ன ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு பெயரினை இங்கே வைத்திருக்கிறோம். அந்த பெயரினை நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும். கணக்குகள் அதிகமாக செய்கின்ற பொழுது உங்களுக்கு இது நினைவில் இருக்கும். முதலாவது சொல்கிறேன் பாருங்கள். பிரதான காசாளரினால் சில்லறை காசாளருக்கு முதலில் வழங்கப்பட்ட தொகை உதாரணத்தின்படி 10,000 ரூபாய். அதற்கு நாங்கள் சொல்லுவோம் வசக்கட்டு தொகை என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வசக்கட்டு தொகை அல்லது கட்டு நிதி என்று சொல்லுவோம். வசக்கட்டு அல்லது கட்டு நிதி. பின்னர் இந்த சில்லறை காசாளர் செலவழிக்கிறார். தன்னுடைய பணத்தினை செலவழித்த பின்னர் அந்த 10,000 ரூபாவில் கிட்டத்தட்ட 8,000 ரூபாவினை செலவழித்து விட்டார். எனவே அந்த 8,000 ரூபாய் சில்லறை காசேட்டின் மூலமாக செலவழித்த ஒரு தொகை. மிகுதி பணம், மிகுதி சில்லறை காசு எவ்வளவு பிள்ளைகளா? 2,000 ரூபாய். இந்த 2,000 ரூபாய் அடுத்தடுத்த மாதங்களுக்கு செலவு செய்வதற்கு போதாது. எனவே சில்லறை காசாளர் அவர் பிரதான காசாளரிடம்
பணம் கேட்பார். பிரதான காசாளர் பணம் கொடுக்கும் பொழுது மாணவர்களே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் 10,000 ரூபாய் செலுத்த மாட்டார். இரண்டாவது தடவையாக 10,000 ரூபாய் செலுத்த மாட்டார். முதல் தடவையாக அவர் நிர்ணயிக்கப்பட்ட தொகை 10,000 ரூபாய். அதே தொகையினை ஒவ்வொரு மாதமும் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்பதற்காக சில்லறை காசாளரிடம் ஏற்கனவே 2,000 ரூபாய் மிகுதி பணம் இருக்கிறது. எனவே பிரதான காசாளர் 8,000 ரூபாவினை மட்டும்தான் கொடுப்பார். எனவே இப்பொழுது சில்லறை காசாளரிடம் எவ்வளவு இருக்கிறது? மிகுதி பணம் 2,000, மீண்டும் நிரப்பியது 8,000, மொத்தமாக 10,000. எனவே அந்த 2,000ம் 8,000ம் சேர 10,000 ரூபாய் என்ற வசக்கட்டு உருவாகிறது. இந்த வசக்கட்டினை உருவாக்குவதற்காக மேலதிகமாக வழங்கப்படுகின்ற பணத்தொகைக்கு நாங்கள் சொல்லுவோம் வசக்கட்டு மீள் நிரப்பல். வசக்கட்டு மீள் அதே இடத்துக்கு நிரப்புதல். ஏற்கனவே 10,000 ரூபாய் இருந்தது. 8,000 ரூபாய் சில்லறை காசாளர் செலவு செய்து விட்டார். மிகுதி பணம் 2,000 ரூபாய் இருக்கிறது. அடுத்த மாதத்துக்கு செலவு செய்வதற்கு பணம் போதாது. எனவே பிரதான காசாளர் இதனை நிரப்புவதற்காக 8,000 ரூபாவினை கொடுப்பார். எனவே 10,000 ரூபாய் வசக்கட்டு தொகை மீண்டும் உருவாகிவிடும். எனவே இவ்வாறு தொடர்ச்சியாக செல்லும். எனவே மேலதிகமாக வழங்கப்பட்ட தொகைக்கு நாங்கள் சொல்லுவோம் வசக்கட்டு மீள் நிரப்புதல். மீள் இந்த 10,000 ரூபாய் வரையில் நிரப்புவதற்காக வழங்கப்பட்ட தொகை. இவ்வாறு தான் இந்த சில்லறை காசாளர் தன்னுடைய செலவுகளை மேற்கொள்கிறார். சில்லறை காசாளர் தன்னுடைய செலவுகளை வீணாக செலவழிக்க முடியாது. அவர் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்துக்கும் ஆதாரம் காட்ட வேண்டும். அந்த ஆதாரம் அத்தாட்சி எதுவாக இருக்கும்? மூல ஆவணமாக இருக்கும். அது என்ன மூல ஆவணமானவர்களே? சில்லறை காசேட்டு கச்சாத்து என்று சொல்லுவோம். எனவே இதுதான் ஒரு சில்லறை காசேட்டின் ஒரு மிக பிரதான செயன்முறையாக இருக்கிறது. எனவே சில்லறை காசேடு என்றால் உங்களுக்கு மேலோட்டமாக விளங்கி இருக்கும். இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் சில்லறை காசேட்டுக்கு போவோம். பாருங்கள், சில்லறை காசேடு வணிகம் ஒன்றில் தொடர்ச்சியாக இடம்பெறும் சிறு பெருமானங்களுடன் கூடிய, எனவே இங்கே தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடியது சில்லறை செலவுகள். பாருங்கள், சிறு சிறு செலவுகள், சில்லறை செலவுகள் என்றும் சொல்லுவோம். சில்லறை, நாங்கள் சில்லறை வணிகம், சில்லறை கடை என்று சொல்லுவோமே. காரணம், அது சிறிய சிறிய கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுவதனால் சில்லறை என்று சொல்லுவோம். சில்லறை. எனவே சிறு பெருமானங்களுடன் கூடிய காசு கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யும் ஒரு மூல ஏடு. எனவே எங்களுக்கு தெரியும் சில்லறை காசேடு ஒரு மூல ஏடு அல்லவா? நாளேடு என அழைக்கப்படும். எனவே சில்லறை செலவுகளை பதிவதற்காக நாங்கள் வணிகத்தினால் பயன்படுத்தப்படும் கணக்கு சில்லறை காசேடு அல்லது நாங்கள் ஏடு என்று சொல்லுவோம். கணக்கு என்றும் நாங்கள் சொல்லலாம். காரணம், பேரேடாக தொழிற்படுவதனால். ஆனால் மிக பொருத்தம் மூலையேடு. எனவே மூலையேடு முதலில் பதியக்கூடிய ஏடு என்பதனால் அது விசேட ஒரு பெயர். எனவே ஒரு வணிகத்தில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய செலவுகளை பதிவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு மூல ஏடு சில்லறை காசேடா. எனவே இலகுவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறிய சிறிய பெருமானங்களை, கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்காக பேணப்படும் ஒரு வணிகத்தினால் பயன்படுத்தப்படும் ஒரு மூலை ஏடு சில்லறை காசேடு என அழைக்கப்படும். எனவே சில்லறை காசேடு என்றால் உங்களுக்கு விளங்கி இருக்கும். தொடர்ச்சியாக சில்லறை காசேட்டில் பதிவு செய்வதற்கு அத்தாட்சியாக உள்ள மூல ஆவணம் சில்லறை காசேட்டு கச்சாத். இது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சில்லறை காசேட்டு கச்சாத்து. எனவே சில்லறை காசேடு ஒரு மூல ஏடு. சில்லறை காசேட்டு கச்சாத்து மூல ஏடில் தகவல்களை, கொடுக்கல் வாங்கல்களை
முதலில் பதிவதற்காக அத்தாட்சியாக உள்ள ஆவணம் சில்லறை காசேட்டு கச்சாத். மீண்டும் ஒரு முறை, சிறிய சிறிய கொடுக்கல் வாங்கல்களை பதிவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு மூல ஏடு சில்லறை காசேடு. சில்லறை காசேட்டில் கொடுக்கல் வாங்கல்களை முதலில் பதிவதற்காக அத்தாட்சியாக உள்ள மூல ஆவணம் சில்லறை காசேட்டு கச்சாத். எனவே இதை வைத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக போவோம். சில்லறை காசு வசக்கட்டு, கட்டுநிதி, சில்லறை காசு முற்பணம். நான் சொல்லியிருக்கிறேன் வசக்கட்டு என்றால் என்ன என்று நான் சொல்லிவிட்டேன். வசக்கட்டு அதுக்கு பல பெயர் இருக்கிறது. கட்டுநிதி அதையும் நான் சொன்னேன். சில்லறை காசு முற்பணம், முற்பணம் என்றால் முதலாக அந்த பிரதான காசாளர் சில்லறை காசாளருக்கு வழங்கிய முழு தொகை. இது ஒரு முழு தொகையாக இருக்கும், ஒரு ரவுண்ட் பிரைஸாக இருக்கும். எனவே அந்த முழு தொகைக்கு நாங்கள் சொல்லுவோம் சில்லறை காசு வசக்கட்டு அல்லது கட்டுநிதி அல்லது காசு முற்பணம், சில்லறை காசு முற்பணம் என்று சொல்லுவோம். பார்ப்போம் நான் சொன்ன விடயங்கள் இங்கே இருக்கிறதா என்பதை. சில்லறை செலவுகளை மேற்கொள்வதற்காக வணிகம் ஒன்றின் பிரதான காசாளரினால் நியமிக்கப்பட்ட நபர் சில்லறை காசாளர். பார்த்தோம், சில்லறை காசாளர். எனவே சில்லறை காசேட்டினை செய்யக்கூடிய நபர் யார்? சில்லறை காசாளர் என்று சொல்லுவோம். பிரதான காசாளரினால் சில்லறை செலவுகளை மேற்கொள்வதற்காக சில்லறை காசாளருக்கு வழங்கப்படும் முற்பண தொகை வசக்கட்டு எனப்படும். எனவே பாருங்கள், எங்களிடம் ஒரு பிரதான காசாளர் இருக்கிறார். பிரதான காசாளர். இந்த பிரதான காசாளர் சில்லறை காசாளருக்கு சில்லறை செலவுகளை மேற்கொள்வதற்காக பிரதான காசாளர் சில்லறை காசாளருக்கு சில்லறை செலவுகளை மேற்கொள்வதற்காக முற்பணமாக வழங்கப்பட்ட தொகை வசக்கட்டு எனப்படும். எனவே பாருங்கள், வசக்கட்டு எனப்படும். எனவே வசக்கட்டுக்கு பதிலாக கட்டுநிதி என்று சொல்லலாம், காசு முற்பணம், சில்லறை காசு முற்பணம் என்று சொல்லலாம். எனவே இலகுவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இதில் இருக்கக்கூடிய பிரதான பதங்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டால் போதுமானது. இந்த வாக்கியங்களை ஒன்று விடாமல் நாங்கள் மனனம் செய்து வைத்துக் கொள்வதனால் எங்களுக்கு பிரயோசனம் கிடையாது. விடயம் என்னவென்று நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விடயத்தினூடாக நாங்கள் சொல்லி பழக வேண்டும். பாருங்கள், பிரதான காசாளரினால், பிரதான காசாளர் சில்லறை செலவுகளை மேற்கொள்வதற்காக சில்லறை காசாளருக்கு வழங்கப்பட்ட முற்பண தொகை வசக்கட்டு. எனவே பாருங்கள், பிரதான காசாளரினால் சில்லறை காசாளருக்கு எதற்காக? அவர் வீட்டுக்கு கொண்டு போவதற்காகவா? இல்லை, சிறிய செலவுகளை, சில்லறை செலவுகளை மேற்கொள்வதற்காக வழங்கப்பட்ட முற்பண தொகை அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் வசக்கட்டு. இது ஒரு முழு பிரதானமான ஒரு முழு தொகையாக இருக்கும், ஒரு முழு ரூபாவாக இருக்கும். எனவே முற்பண தொகை வசக்கட்டு எனப்படும். உதாரணமாக, நீங்கள் பிரதான காசாளர், உங்களுடைய வணிகத்தில் பல கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுகிறது. ஒன்று பெரிய கொடுக்கல் வாங்கல்கள், இன்னும் ஒன்று சிறிய கொடுக்கல் வாங்கல். இந்த பெரிய கொடுக்கல் வாங்கல்களை நீங்கள் தான் என்ன செய்கிறீர்கள்? பார்த்து கொள்கிறீர்கள். சிறிய செலவுகளை மேற்கொள்ள உங்களுடைய நண்பரை நியமித்து அவரினூடாக அந்த சிறிய செலவினை செய்கின்றீர்கள். உங்கள் நண்பனுக்கு பார்த்து கொள்ள சொல்கின்றீர்கள். நண்பர் என்ன செய்வார்? அவருடைய பணத்தை செலவழிப்பாரா? இல்லை.
எனவே அவருக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பணத்தினை கொடுக்க வேண்டும். நீங்கள் இந்த மாதத்துக்கு செலவழித்துக்கொள் என்று கொடுக்கக்கூடிய தொகை 10,000 ரூபாய். எனவே அந்த 10,000 ரூபாய் முதலில் வழங்கப்பட்ட அந்த தொகைக்கு நாங்கள் சொல்லுவோம் வசக்கட்டு, இலகுவான ஒன்று. எனவே வசக்கட்டின் ஊடாகத்தான் அந்த சிறிய சிறிய செலவுகளை அவர் செய்கிறார். உங்களுடைய நண்பர் அந்த 10,000 ரூபாவினை எடுத்துக்கொண்டு அவருக்கு தேவையான உணவுகளை அவர் எடுத்துக்கொள்வாரா? இல்லை. நிறுவனம் சம்பந்தப்பட்ட செலவினை அவர் என்ன செய்வார்? அந்த 10,000 மூலம் செய்வார். அது சிறிய சிறிய கொடுக்கல் வாங்கல்களாக மட்டுமே இருக்க முடியும். 10,000 ரூபாய் செலுத்தியதன் பின்னர் அவர் 10,000 ரூபாவுக்கும் பொருளை வாங்கக்கூடாது. உதாரணமாக இந்த பிரதான காசாளர் 10,000 ரூபாவினை கொடுத்து இந்த பிரதான காசாளர் சொல்கிறார் 1000 ரூபாவுக்கு குறைந்த கொடுக்கல் வாங்கல்கள் வந்தால் மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். 1000 ரூபாவுக்கு மேற்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்று இவர் கூறுவார். எனவே இந்த 10,000 ரூபாவினை எடுத்து இவர் 1000 ரூபாவுக்கு குறைந்த கொடுக்கல் வாங்கல் பலவற்றை செய்யலாம். எனவே இதுதான் இந்த சில்லறை காசாளரின் ஒரு பணியாக இருக்கும். தொடர்ந்தும் பார்ப்போம். இவ்வாரம்ப வசக்கட்டு தொகையினை பயன்படுத்தி நிறுவனத்தின் சிறு செலவுகளுக்கான கொடுப்பனவுகளை மேற்கொள்ளுதல், சில்லறை காசேட்டினை பராமரிப்பதும் சில்லறை காசாளரின் பணியாகும். பாருங்கள், நான் சொன்ன விடயம் அப்படியே இங்கே இருக்கிறது. எனவே சில்லறை காசாளரின் பணி என்ன? நிறுவனத்தில் இடம்பெறக்கூடிய சிறிய சிறிய கொடுக்கல் வாங்கல்களை பதிவதும் சில்லறை காசேட்டினை பராமரிப்பது, இந்த ரெண்டும் அவருடைய வேலையாக இருக்கும். சில்லறை காசேட்டினை சரியாக பயன்படுத்துவது வேறு, சில்லறை செலவுகளை மேற்கொள்வது வேறு. இது ரெண்டும் ஒன்று அல்ல. காரணம், நான் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு அந்த புத்தகத்தில் பதிவது சில்லறை காசேட்டினை என்ன செய்தல்? பராமரித்தல் என்று சொல்லுவோம். அந்த செலவு, நான் பதியக்கூடிய செலவினை நான் நடைமுறையில் செய்வது, கடைக்கு போய் வாங்கி வருவது, அந்த தேநீர் செலவுகளை பார்த்து கொள்வது. எனவே நான் கட்டளையிட்டு ஒரு பொருளை எடுப்பது, இது பணி. எனவே இது இரண்டுமே வெவ்வேறுபட்ட பணி. பதிவது ஒன்று, அதை செய்வது ஒன்று. இதை இரண்டையும் மேற்கொள்ளக்கூடிய நபர் சில்லறை காசாளர். யார் சொல்லுவோம் பிள்ளைகளா? சில்லறை காசாளர். எனவே இந்த சில்லறை காசாளர் இந்த கொடுக்கல் வாங்கல், சிறு சிறு கொடுக்கல் வாங்கல்களை பதிவது மட்டுமல்லாமல் சிறு சிறு கொடுக்கல் வாங்கல்களை அவர் செய்வார். எனவே இது சில்லறை காசாளர் என்று சொல்லுவோம். எனவே இதுதான் வசக்கட்டு, கட்டுநிதி அல்லது சில்லறை காசு முற்பணம் என்று சொல்லுவோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வசக்கட்டு மீள் நிரப்புதல் அல்லது கட்டுநிதி மீள் நிரப்புதல். கட்டுநிதி அல்லது வசக்கட்டு தொகை மீள் நிரப்புதல் என்றால் நான் சொல்லிவிட்டேன். பணத்தொகை முடிவடைந்து கொண்டு செல்கின்ற பொழுது சில்லறை காசாளரிடம் ஏதோ ஒரு பணத்தொகை இருக்கும், மிகுதி பணம். அந்த மிகுதி பணத்தினை முன்னரிருந்த தொகை வரைக்கும் செல்வதற்காக நாங்கள் இடையில் உள்ள தொகையினை நாங்கள் நிரப்புவது, அதற்கு சொல்லுவோம் வசக்கட்டு மீள் நிரப்புதல். உதாரணமாக 10,000 ரூபாய் இருந்தது, பல கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுகின்றன. இவ்வாறு இடம்பெற்றதன் பின்னர் சில்லறை காசாளரிடம் எஞ்சிய தொகை 2,000 ரூபாய். இந்த 2,000 ரூபாவினை 10,000 ரூபாய் வரைக்கும் நிரப்புவதற்காக, இந்த 10,000 ரூபாய் வரைக்கும் நிரப்புவதற்காக வழங்கப்படுகின்ற தொகை 8,000 ரூபாய். இந்த 8,000 ரூபாய் தொகைதான் வசக்கட்டு மீள் நிரப்புதல். மீள் நிரப்பப்பட்ட தொகை அது வசக்கட்டு தொகைக்கும் நிறுவனத்தின் சில்லறை காசேட்டில் எஞ்சிய தொகைக்கும் இடையிலான வித்தியாசமாக இருக்கும் ஒன்று. இரண்டாவதாக, இது அந்த காசாளர் செலவு செய்த தொகைக்கு சமனாக இருக்கும். மீள் நிரப்பல் தொகை எதற்கு சமனாக இருக்கும்?
சில்லறை காசாளர் செலவுக்கு சமனாக இருக்கும். சில்லறை காசாளரின் செலவுகளுக்கு சமனாக இருக்கும். சொல்லுங்கள் பார்ப்போம் மாணவர்களே. நான் ஒரு பிரதான காசாளர். 10,000 ரூபாவினை சில்லறை காசாளராகிய உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். பல கொடுக்கல் வாங்கல், சிறிய சிறிய கொடுக்கல் வாங்கல்களை செய்ததன் பின்னர் உங்களிடம் இருக்கக்கூடிய மிகுதி பணம் 2,000 ரூபாய். நீங்கள் செய்த செலவுகள் எவ்வளவு? 8,000 ரூபாய். எனவே இந்த மாதத்தில் நீங்கள் செய்த செலவு 8,000 ரூபாய். இந்த 8,000 ரூபாவினை நீங்கள் அடுத்த மாதத்தில் வைத்துக்கொண்டு 2,000 ரூபாவினை நீங்கள் வைத்துக்கொண்டு அடுத்த மாதத்திற்கான செலவினை செய்ய முடியாது. எனவே நான் எவ்வளவு மீள் நிரப்புகிறேன்? 8,000 ரூபாவை மீள நிரப்பி 10,000 ரூபாய் வரை கொண்டு வருகிறேன். எனவே நான் உங்களுக்கு மீண்டும் தரக்கூடிய தொகை எவ்வளவு? 8,000 ரூபாய். உங்கள் கையில் 2,000 ரூபாய் இருக்கிறது. மொத்தமாக இப்பொழுது உங்கள் கையில் இருக்கக்கூடிய தொகை 10,000 ரூபாய். நான் மீள் நிரப்பிய தொகை 8,000. நீங்கள் போன மாதம் செய்த செலவு எவ்வளவு பிள்ளைகளா? 8,000. எனவே மீள் நிரப்பப்பட்ட தொகையும் நீங்கள் செய்த செலவுகளும் சமமாக இருக்கும். எனவே இது சாதாரணமாக தரம் 10 வரக்கூடிய விடயங்கள் என்பதனால் நான் இவ்வாறு உங்களுக்கு தொடர்பு படுத்துகிறேன். பார்ப்போம். சில்லறை காசாளருக்கு வழங்கப்பட்ட வசக்கட்டு தொகை தீர்ந்து போவதற்கு முன்னர், தீர்ந்து போனால் பூஜ்ஜியமாகிவிடும். எனவே உங்களுடைய பணத்தொகை முடிவதற்கு முன்னர் 2,000 ரூபாய் உங்களிடம் மிகுதி இருக்கிறது. எனவே இருக்கும் பொழுதே தீர்ந்து போவதற்கு முன்னர் பிரதான காசாளரிடம் மீண்டும் காசினை பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் பெற்றுக்கொள்ள வேண்டும்? சில்லறை காசாளர் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக குறித்த காலத்தில் செலவிடப்பட்ட தொகைக்கு சமனாக, குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் செய்த செலவு 8,000 ரூபாய், அந்த செலவுக்கு சமமாக தொகையினை பிரதான காசாளராகிய நான் சில்லறை காசாளராகிய உங்களுக்கு வழங்கப்படும் தொகை வசக்கட்டு மீள் நிரப்பல் தொகை எனப்படும். எனவே சொல்லக்கூடிய உதாரணங்களோடு தொடர்பு படுத்தி இதனை கற்றுக்கொள்ளுங்கள், இலகுவாக இருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் முதலில் தந்தேன். 8,000 ரூபாய் செலவு செய்திருக்கிறீர்கள். உங்களிடம் இருப்பது 2,000 ரூபாய். நான் மீண்டும் அடுத்த மாதத்துக்கு செலவு செய்ய உங்களுக்கு தருவது 8,000 ரூபாய். அதுவே ஒரு மீள் நிரப்பலாக இருக்கும். இது எதற்கு சமனாக இருக்கும்? நீங்கள் செய்த செலவுக்கு சமனாக இருக்கும். பாருங்கள், குறித்த காலத்தில் செலவிடப்பட்ட தொகைக்கு சமனாக நீங்கள் செலவழித்தது 8,000 ரூபாய். அதுக்கு சமனான ஒரு தொகையினை பிரதான காசாளராகிய நான் சில்லறை காசாளராகிய உங்களுக்கு வழங்கப்படும் தொகை வசக்கட்டு மீள் நிரப்பல் தொகை எனப்படும். எனவே இது பிரதான காசாளரிடமிருந்து சில்லறை காசாளருக்கு மீள வழங்கப்பட்ட செலவிடப்பட்ட தொகை வசக்கட்டு வரை நிரப்புதல் எனப்படும். நிரப்பும் தொகை எனப்படும். பாருங்கள், வசக்கட்டு வரை, வசக்கட்டு 10,000 ரூபாய். இந்த வசக்கட்டு வரைக்கும் 2,000 ரூபாவிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நிரப்புவதற்கான தொகை 8,000 ரூபாய். பாருங்கள், அது வசக்கட்டு மீள் நிரப்பல் எனப்படும். பாருங்கள், இலகுவாக இந்த சொற்பதங்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். நாங்கள் அதனை சரியான முறையில் நாங்கள் உள்ளே புகுந்து நாங்கள் தெரிந்து கொண்டோமாக இருந்தால் இலகுவாக சொல்லலாம். பாருங்கள், பிரதான காசாளரிடமிருந்து சில்லறை காசாளருக்கு மீள வழங்கப்பட்ட செலவிடப்பட்ட தொகை, நீங்கள் செலவு செய்த தொகை வசக்கட்டு வரை நிரப்புதல் எனப்படும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரதான காசாளரிடமிருந்து சில்லறை காசாளருக்கு பிரதான காசாளரிடமிருந்து சில்லறை காசாளருக்கு மீண்டும் நான் ஏற்கனவே 10,000 ரூபாய் தந்திருக்கிறேன். மீண்டும் மீள வழங்கப்பட்ட செலவிடப்பட்ட தொகை வசக்கட்டு மீள் நிரப்பல் எனப்படும். இலகுவாக விளங்கி இருக்கும். அடுத்த விடயம், செயற்பாட்டுக்கு செல்வோம்.
இந்த சில்லறை காசேட்டில் பிரதானமாக இருக்கக்கூடிய விடயம் இதுதான். உங்களுக்கு அடிக்கடி மாறி மாறி வரக்கூடிய கேள்வி இந்த வசக்கட்டு மீள்நிரப்பல், செலவிடப்பட்ட தொகை எவ்வளவு, இதுதான் உங்களுக்கு மாற்றி மாற்றி கேள்விகளை கேட்கப் போகிறார்கள். எனவே இதனை நாங்கள் புரிந்து கொண்டு விட்டோமாக இருந்தால் எப்படி கேள்வி வந்தாலும் செய்வோம். பார்ப்போம். முதலாம் கேள்வி, செயற்பாடு 1. நீங்கள் தனியாக செய்கின்றீர்களா என்பதை பார்ப்போம். ஹைஃபா வணிகத்தின் மார்ச் மாதம் பிரதான காசாளரினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட முற்பண தொகை, அதாவது பிரதான காசாளரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட முற்பண தொகை என்பது 5000 ரூபாய். எனவே ஹைஃபா வணிகத்தின் மார்ச் மாதம் சில்லறை காசாளரினால் என்று போட்டுக்கொள்ளுங்கள் ஆகும். குறித்த மாதம் 3700 சில்லறை செலவுகள் ஏற்பட்டன எனின், எனவே இங்கே போட்டுக்கொள்ளுங்கள் சில்லறை காசாளர் பெற்றுக்கொண்டார். இங்கே மாற்றிக்கொண்டால் சரி. சில்லறை காசாளரினால், அதாவது பிரதான காசாளரிடமிருந்து சில்லறை காசாளரினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட தொகை அப்படி என்று போட்டுக்கொள்ளுங்கள். இன்னும் நன்றாக விளங்கும். ஹைஃபா வணிகத்தின் மார்ச் மாதம் பிரதான காசாளரிடமிருந்து சில்லறை காசாளரினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட முற்பண தொகை 5000. எனவே வசக்கட்டு எவ்வளவு? வசக்கட்டு தொகை 5000 ரூபாய் ஆகும். குறித்த மாதம், அதாவது மார்ச் மாதத்தில் 3700 ரூபாய் சில்லறை செலவுகள் ஏற்பட்டன. சில்லறை செலவுகள் எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது? 3700 ரூபாய் எனின் மார்ச் மாதத்தில் மீள் நிரப்ப வேண்டிய தொகை எவ்வளவு? எனவே பாருங்கள், மீள் நிரப்ப வேண்டிய தொகை பாருங்கள் 3700 ரூபாய் சில்லறை செலவு. எழுதுவோம். சில்லறை செலவு 3700 ரூபாய். எனவே செலவுகள் ஏற்பட்டால் உங்களிடம் இருப்பது மிகுதி பணம் 300, 4 இல் 3 போனால் 1. மிகுதி பணம், மிகுதி பணம் அல்லது மிகுதி காசு, மிகுதி காசேட்டின் சில்லறை காசேட்டின் மிகுதி. இன்னும் எவ்வளவு தர வேண்டும்? பிரதான காசாளர். இதனை மீள் நிரப்புவதற்காக சொல்லுங்கள் பார்ப்போம். மீள் நிரப்ப தர வேண்டிய தொகை எவ்வளவு? இது 5000 ரூபாவாக மாற வேண்டுமாக இருந்தால் 5000 ரூபாவை கழிக்க வேண்டும். 1300 ரூபாய் கழித்தால் 3700 ரூபாய். இது மீள் நிரப்பல். எனவே கேள்விக்கான விடை ரூபாய். இந்த 3700 ரூபாவானது பாருங்கள், இந்த 3700 ரூபாவான செலவுகளுக்கு சமமாக இருக்கும். பாருங்கள், சில்லறை செலவுகளுக்கு சமன் மீள் நிரப்பப்பட்ட தொகை. எனவே இந்த கேள்வியினை நாங்கள் செய்து பார்க்காமலே மீள் நிரப்பப்பட வேண்டிய தொகை 3700 ரூபாய் என்று சொல்ல முடியும். எனவே இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், இது வசக்கட்டு வரை. வசக்கட்டு வரை. எனவே வசக்கட்டு 5000 ரூபாய், செலவு செய்தது 3700 ரூபாய், உங்களிடம் மிகுதி பணம் 1300 ரூபாய்.
வசக்கட்டு வரைக்கும் மீள் நிரப்புவதற்கு இது வசக்கட்டு தொகை, அது வரையில் மீள் நிரப்புவதற்கு உங்களுக்கு வேண்டிய பணத்தொகை 3700 ரூபாய். எனவே மீள் நிரப்பல் 3700 அது சமனாக இருக்கும் செலவு செய்த பணத்திற்கு. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே செலவு செய்த பணம் சமன் மீள் நிரப்பல் பணம். எழுதிக்கொள்ளவும் முடியும். சில்லறை செலவு சமன் வசக்கட்டு மீள் நிரப்பல். மீள் நிரப்பல் என்று நாங்கள் சொல்ல முடியும். எனவே மாணவர்களே பாருங்கள், சில்லறை செலவுகள் வசக்கட்டு மீள் நிரப்பல் தொகைக்கு சமனாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே அடுத்த செயற்பாட்டுக்கு போவோம். செயற்பாடு 2 பாருங்கள். ஃபௌமியா வணிகத்தில் மார்ச் மாதம் சில்லறை காசு மிகுதி பணம் 2000 ரூபாய் ஆகும். மார்ச் மாதத்தில் மீள் நிரப்பப்பட்ட தொகை 1000 ரூபாயெனின் ஃபௌமியா வணிகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வசக்கட்டு நிதி யாது? எழுதுவோம். முதலாவது சில்லறை காசு மிகுதி. சில்லறை காசு மிகுதி எவ்வளவு பிள்ளைகளா? 2000 ரூபாய். எனவே உங்களிடம் காணப்பட்ட மிகுதி பணம் 2000 ரூபாய். பிரதான காசாளர் தந்த மீள் நிரப்பல் தொகை 1000 ரூபாய். எனவே உங்களிடம் காணப்பட்ட மிகுதி பணம் 2000. அதே போன்று 1000 ரூபாய் மீள் நிரப்புவதற்காக நான் தருகிறேன். எனவே உங்களிடம் காணப்பட்ட மொத்த தொகைதான் என்னையாக இருக்கும்? வசக்கட்டு தொகையாக இருக்கும். வசக்கட்டு. காரணம், வசக்கட்டு தொகை வரையில்தான் மீள் நிரப்புவோம். எனவே மீள் நிரப்பப்படுகின்ற தொகை மிகுதி பணத்தோடு சேர்த்தால் வசக்கட்டு தொகையாக இருக்கும். வசக்கட்டு தொகை வரையில்தான் நாங்கள் என்ன செய்வோம்? மீள் நிரப்புவோம். எனவே மாணவர்களே, இது உங்களுக்கான விடையாக இருக்கும். பாருங்கள், இலகுவான ஒரு கேள்வி செய்து விட்டோம். அடுத்த கேள்வி, செயற்பாடு 3. நிவேதனி வணிகத்தில் வசக்கட்டு தொகை 10,000 ரூபாய் ஆகும். ஜனவரி மாத வசக்கட்டு நிரப்பல் தொகை, ஜனவரியில் மீள் நிரப்பப்பட்ட தொகை 7,500 ரூபாய் எனின் குறித்த மாதத்தில் சில்லறை செலவுகள் எவ்வளவு? பாருங்கள், முதலாவது ஜனவரி மாதம். ஜனவரி மாதத்தின் வசக்கட்டு தொகை 10,000 ரூபாய். எனவே இது வசக்கட்டு. வசக்கட்டு தொகை 10,000 ரூபாய். பின்னர் வசக்கட்டு தொகை 10,000 ரூபாய் ஜனவரி மாதத்தில் மீள் நிரப்பப்பட்ட தொகை. எனவே மீள் நிரப்பப்பட்ட தொகை மீள் நிரப்பல் தொகை 7,500 ரூபாய். எனவே மீள் நிரப்பப்பட்ட தொகை எதற்கு மீள் நிரப்புவோம்? 10,000 தொகை வரையில் மீள் நிரப்பி இருப்போம் எனின் மாதத்தின் செலவுகள் எவ்வளவு? கழிக்க வேண்டும். கழித்தால் 2,500 ரூபாய். ஜனவரி மாத செலவு
பாருங்கள், சில்லறை செலவு யாது? எனவே சில்லறை செலவு யாதுன்னு போட்டால் பாருங்கள், நான் செய்தது சரியா? மீண்டும் ஒரு முறை, நிவேதினி வணிகத்தின் 10,000 ரூபாய் காசு தொகை இருக்கிறது. ஜனவரி மாதத்தில் வசக்கட்டு நிரப்பல் தொகை 7,500 ரூபாய் வரைக்கும் மீள் நிரப்பி இருக்கிறோம். எதற்கு மீள் நிரப்புவோம்? எஞ்சிய பணம் 2,500 ரூபாய். இது எஞ்சிய பணம். எஞ்சிய பணம். எனவே எங்களுக்கு செலவு எவ்வளவு ஏற்பட்டிருக்கும்? செலவு இது ரெண்டையும் கூட்டினால் 10,000 ரூபாய் வசக்கட்டு தொகை வரும். வசக்கட்டு. எனவே பாருங்கள், நான் முன்னர் சொல்லியிருந்தேன், இந்த மீள் நிரப்பல் தொகைக்கு சமனாகத்தான் செலவுகள் இருக்கும். எனவே செலவு 7,500 ரூபாய். மாதத்தில் சில்லறை செலவுகள் யார்? இந்த 10,000 ரூபாய் எங்களுக்கு கூடுதலாக தந்திருக்கின்றார்கள். மீள் நிரப்பப்பட்ட தொகைதான் செலவாக இருக்கும் என்பதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். எனவே அந்த தொகை பாருங்கள், எழுதலாம் இங்கே. மீள் நிரப்பல் தொகை சமன் சில்லறை செலவு. சமனாக இருக்கும். எனவே இதன் அடிப்படையில் இந்த மீள் நிரப்பல் தொகைதான் சில்லறை செலவாக அமையப் போகிறது. எனவே நீங்கள் எழுதிக் கொள்ளலாம் பிள்ளைகளா. அடுத்த விடயம் செயற்பாடு 4. வினோதனி வணிகத்தின் கட்டுநிதி வசக்கட்டு 7,500 ரூபாய் ஆவதோடு பிப்ரவரி மாதம் சில்லறை காசாக எஞ்சிய தொகை, எஞ்சிய பணம் 5,000 ரூபாய் எனின் பிப்ரவரி மாதத்தில் ஏற்பட்ட செலவுகள் தொகை யாது? மீள் நிரப்ப வேண்டிய தொகை யாது? எழுதுவோம். முதலாவது வசக்கட்டு. வசக்கட்டு 7,500 ரூபாய். பின்னர் பிப்ரவரி மாதத்தில் ஏற்பட்ட பிப்ரவரி மாதம் சில்லறை காசாக எஞ்சிய தொகை. எனவே எஞ்சிய தொகை, எஞ்சிய தொகை எப்படி வந்திருக்கும்? எஞ்சிய தொகை 5,000 ரூபாய் எஞ்சி இருக்கிறது. எனவே மிகுதி 2,500க்கு என்ன ஆயிருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். செலவு ஏற்பட்டிருக்கும். செலவு ஏற்பட்டிருக்கும். செலவு. மீண்டும் ஒரு முறை, வசக்கட்டு நான் உங்களுக்கு தந்த தொகை 7,500. இப்பொழுது உங்களுடைய கையில் இருப்பது 5,000 மட்டுமே. 2,500 ரூபாவுக்கு என்ன நடந்தது? செலவு செய்திருக்கிறீர்கள். எனவே எனின் பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட செலவுகள் தொகை யாது? எனவே செலவு தொகை இது முதலாம் கேள்வி. இரண்டாவது, மீள் நிரப்ப வேண்டிய தொகை எவ்வளவு? அதே தொகை தான், செலவுகளுக்கு சமன் மீள் நிரப்பல் தொகை. பாருங்கள், 5,000 ரூபாய் இருக்கிறது. எனவே இந்த 5,000 ரூபாய் 7,500 ரூபாவாக மாற வேண்டுமாக இருந்தால் 2,500 ரூபாவினை மீள் நிரப்ப வேண்டும். எனவே மீள் நிரப்பல் தொகை ரூபாய். பாருங்கள், அதே கணக்கினை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5,000 ரூபாவினை மிகுதி பணம் வைத்திருக்கிறீர்கள். இந்த நிறுவனத்தின் வசக்கட்டு தொகை 7,500 ரூபாய்.
பிரதான காசாளரிடம் நீங்கள் அடுத்த மாதம் செலவு செய்ய இன்னும் எவ்வளவு கேட்பீர்கள்? 2500 ரூபா. இந்த பாருங்கள், 2500 ரூபா மீள் நிரப்பல் தொகை. மீள் நிரப்பல் தொகை சமன் செலவு. பாருங்கள், இதுவும் இதுவும் சமனாகத்தான் இருக்கும். எனவே அடிக்கடி நான் சொல்வது. அடுத்த விடயத்துக்கு செல்வோம் பிள்ளைகளா. செயற்பாடு 5. செயற்பாடு 5. அஸ்வாக் வணிகத்தின் வசக்கட்டு தொகை 5000 ரூபாய் ஆகும். 2020 ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற சில்லறை செலவுகள் வருமாறு. காகிதாதி, அதாவது அஞ்சல் செலவு, முத்திரை செலவு ஒரு 200 ரூபாய். சுத்திகரிப்பு, சுத்தம் செய்தல் செலவுகள் ஒரு 500 ரூபாய். உபசரிப்பு, யாராவது வருகின்ற பொழுது தேநீர் கொடுத்து உபசரித்த செலவு 600 ரூபாய். அஞ்சல் முத்திரைகள் என்பன ஏற்பட்ட செலவு 100 ரூபாய். எனவே இது அனைத்தும் செலவுகளாக தந்திருக்கிறார்கள் வருமாறு. மேற்கூறப்பட்ட சில்லறை செலவுகளை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் மாதத்தில் எஞ்சிய சில்லறை காசு தொகை எவ்வளவு? எனவே பார்ப்போம். வசக்கட்டு தொகை 5000 ரூபாய். முதலாம் கேள்வி. வசக்கட்டு தொகை 5000 ரூபாய். 5000 ரூபாய். செலவுகள், சில்லறை செலவு. தலையங்கமாக போடுவோம். சில்லறை செலவுகள் பார்ப்போம். காகிதாதி செலவு 200. காகிதாதி செலவு 200. காகிதாதி செலவு 200 ரூபாய். சுத்திகரிப்பு செலவு 500 ரூபாய். பின்னர் உபசரிப்பு செலவு 600 ரூபாய். அஞ்சல் முத்திரை 100 ரூபாய். அஞ்சல் முத்திரை செலவுகள் 100 ரூபாய். எனவே இது மொத்த செலவு. கேட்ட கேள்வி எஞ்சிய சில்லறை தொகை. எனவே பார்ப்போம். இதன் மொத்தத்தை கூட்டி இங்கே போடுவோம். பாருங்கள், 7 14,000 1400 ரூபாய். 7 14 7 7 14. எனவே 1400 ரூபாய். எனவே 1400 ரூபாய் வருகிறது. இது செலவு, ஏற்பட்ட மொத்த செலவு. இது வசக்கட்டு தொகை. எனவே இதிலிருந்து தான் செலவழித்திருப்போம். செலவு செய்ததன் பின்னர் எஞ்சிய தொகையினை காணப்போகிறோம். எனவே கழிப்போம். கழித்தால் 600 ரூபாய். 4 1 போனால் 3. 3600 ரூபாய் சில்லறை காசு மிகுதி. சில்லறை காசில் மிகுதியாக இருந்த பணம் 3600 ரூபாய் உங்கள் கையில் மிகுதியாக இருக்கும். இது முதலாம் கேள்விக்கான விடை. எனவே அழகான முறையில் செய்ய வேண்டும். இரண்டாவது
பிரதான காசாளரினால் ஏப்ரல் மாதத்தில் இறுதியில், இது ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல். எனவே ஏப்ரல் மாத இறுதியில் ஏற்பட்ட தொகை, அதாவது ஏப்ரல் 4ஆம் மாதம் 30, ஏப்ரல் மாதம் இறுதியில் இருந்த பணம் 3600. பாருங்கள், பிரதான காசாளர் ஏப்ரல் மாதத்தில் இறுதியின் மீள் நிரப்ப வேண்டிய தொகை யாது? எனவே மீள் நிரப்ப வேண்டிய தொகையை கேட்கிறார்கள். மொத்த செலவு சமன் மீள் நிரப்பல் தொகை. எனவே இரண்டாம் கேள்வியை நாங்கள் செய்வோம். செய்து காட்ட முடியும் அழகாக. பாருங்கள், எஞ்சிய பணம் ₹3600. பின்னர் வசக்கட்டு தொகை ₹5000. எனவே வசக்கட்டு வரையில் மீள் நிரப்பிய தொகை, மீள் நிரப்பல் தொகை ₹1400. பாருங்கள், எனவே மீள் நிரப்பல் தொகை ₹1400. இங்கே நாங்கள் போட்டிருக்கிறோம். எனவே சரி. எஞ்சிய தொகை 3600. வசக்கட்டு வரையில் நாங்கள் செலவு செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த 5000 ₹3600 கழித்து காட்டவும் முடியும். எனவே ₹5000 வசக்கட்டிலிருந்து எஞ்சிய தொகை ₹3500 கழித்தால் மீள் நிரப்பல் தொகை ₹1400. எனவே இது கூட்டலாக இருக்கும். பாருங்கள், கேள்விகளுக்கான விடையினை கொடுத்திருக்கிறோம். எனவே அஸ்வாக் வணிகத்தின் குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல்களை பதிந்ததன் பின்னர் அஸ்வாக் வணிகத்தின் வசக்கட்டு தொகை, சில்லறை செலவுகளை கழித்ததன் பின்னர் எஞ்சிய பணம். எனவே எஞ்சிய பணம் ₹3600. ஒரு நிறுவனத்தின் சில்லறை செலவுகள் சமன் நிரப்பலாக இருக்கும் மீள் நிரப்பல் தொகை. ₹3600 உங்களிடம் மிகுதி பணம் இருக்கிறது. இதனை நீங்கள் மீள் நிரப்பிக் கொள்ள வேண்டும். எனவே ₹5000 வரை மீள் நிரப்பலாம். அதுவரைக்கும் மீள் நிரப்புவதற்காக நீங்கள் பிரதான காசாளரிடமிருந்து கேட்கக்கூடிய தொகை ₹1400 இருக்கும். இது மீள் நிரப்பல் தொகையாக அமையும் பிள்ளைகளா. அடுத்த விடயத்துக்கு செல்வோம். செயற்பாடு 6. பாருங்கள், இல்மா வணிகத்தில் மார்ச் மாதத்தின் சில்லறை காசாக எஞ்சிய பணத்தொகை ₹1225. எனவே இது எஞ்சிய பணத்தொகையாக இருக்கிறது. மேலும் அம்மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட சில்லறை செலவுகள் ₹1775 ஆகும். இல்மா வணிகத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட வசக்கட்டு தொகையினை தருக. மீண்டும் ஒரு முறை, இல்மா வணிகத்தின் மார்ச் மாதத்தில் சில்லறை காசாக எஞ்சிய தொகை. எனவே எழுதுவோம். சில்லறை காசு மிகுதி. சில்லறை காசு மிகுதி ₹1225. மேலும் அம்மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட சில்லறை செலவுகள். எனவே சில்லறை செலவு, சில்லறை செலவு ₹1775. ₹1775 சில்லறை செலவு. எனவே கேட்கப்பட்ட கேள்வி வசக்கட்டு தொகை யாது? பாருங்கள், வசக்கட்டு தொகையிலிருந்து ஏற்பட்ட செலவுகளை கழித்ததன் பின்னர் மிகுதி பணம் என்ன செய்திருக்கும்? வந்திருக்கும். மீண்டும் ஒரு முறை பாருங்கள், வசக்கட்டு தொகை இருந்திருக்கும். அந்த வசக்கட்டு தொகையிலிருந்து
குறிப்பிட்ட மாதத்தில் செலவுகளை செய்திருப்போம். செலவுகளை செய்த பின்னர் எஞ்சிய தொகை சில்லறையாக இருக்கும், சில்லறை காசாக இருக்கும். எனவே எஞ்சிய காசு மிகுதி தந்திருக்கிறார்கள் 1225. என ஏற்பட்ட செலவு இது. பாருங்கள், இது 10,000 ரூபாவாக இருந்தால் 8,000 ரூபாய் செலவு செய்ததன் பின்னர் எஞ்சிய பணத்தொகை 2,000 ரூபாய் என்று படித்திருக்கிறோம். இப்பொழுது தந்த கேள்வி, எஞ்சிய பணத்தொகை 2,000 ரூபாய், நீங்கள் ஏற்பட்ட செலவு, உங்களுக்கு ஏற்பட்ட செலவு 8,000 ரூபாய். எனவே வசக்கட்டு தொகை யாது? எனவே என்ன செய்ய வேண்டும்? 2,000 8,000 கூட்ட வேண்டும். அதே போன்று இங்கேயும் கூட்டுவோம். கூட்டினால் 10 1 மிகிதம் 10 1 மிகிதம் 10 1 மிகிதம் 3. எனவே இல்மா வணிகத்தின் வசக்கட்டு தொகை 3,000 ரூபாய். பாருங்கள், சில்லறை காசு மிகுதி, உங்களுடைய பணத்தில் ஒரு வசக்கட்டு தொகையிலிருந்து நீங்கள் செலவழித்த தொகை 1,775 ரூபாய். செலவழித்ததன் பின்னர் உங்களுக்கு மிஞ்ச மிகுதியான பணம் 1,225 ரூபாய். எனவே மிகுதியான இருந்த பணமும் நீங்கள் முதல் செலவு செய்த பணத்தையும் கூட்டினால் வசக்கட்டு தொகை வந்துவிடும். எனவே வசக்கட்டு தொகையினை கேட்டு இருக்கின்றார்கள், கூட்டி இருக்கிறோம். அடுத்த செயற்பாட்டுக்கு போவோம். புத்தக விளக்கம். புத்தகத்தில் தரப்பட்ட ஒரு உதாரண விளக்கம் இது தொடர்பானது. நயனா வணிகத்தின் சில்லறை காசு வசக்கட்டு தொகை 2,000 ரூபாய் ஆகும். கிடைக்கப்பெற்ற முற்பண காசின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட சில்லறை செலவுகள் பின்வருமாறு: எழுதுகருவிக்கு செலவழித்தது, சுத்திகரிப்புக்கு செலவழித்தது, உபசரணை செலவு, போக்குவரத்து செலவு. மொத்த செலவுகள் யாது? எழுதுவோம். முதலாம் கேள்வி. மொத்த செலவு. மொத்த செலவு என்ன மாதத்துக்கு பிள்ளைகளா? பார்ப்போம். மாதம் இங்கே குறிப்பிடப்படவில்லை. எனவே இங்கே நாங்கள் மொத்த செலவுகளை பார்ப்போம். எழுதுகருவி செலவு 250. எழுதுவோம். எழுதுகருவி 250 ரூபாய். ரூபாவில் சுத்திகரிப்பு செலவு 600 ரூபாய். ரூபாய். உபசரணை செலவு 400 ரூபாய். ரூபாய். போக்குவரத்து செலவு 350 ரூபாய். ரூபாய். கூட்டுவோம். மொத்த செலவுகள் எங்களுக்கு வந்துவிடும். 0 10க்கு 0 1 மிகுதம் 10 17 1,700 ரூபாய். 1,700 ரூபாய். எனவே 1,700 ரூபாய் எங்களுக்கான சில்லறை செலவாக இருக்கும். எழுதுவோம். சில்லறை செலவு. சில்லறை செலவு
1700 ரூபாய். அடுத்ததாக இரண்டாம் கேள்வி, எஞ்சிய பணத்தொகை யாது? வசக்கட்டு தொகை 2000 ரூபாய். எழுதுவோம். இரண்டாம் கேள்வி, வசக்கட்டு தொகை 2000 ரூபாய். சில்லறை செலவு 1700 ரூபாய். எனவே கழித்தோமாக இருந்தால் மிகுதி பணம் வரும். 300 ரூபாய். எனவே இது எஞ்சிய பணம். எஞ்சிய பணமாக இருக்கும். அடுத்த கேள்வி, மூன்றாவது, மீள் நிரப்பல் தொகை யாது? மீள் நிரப்பல் தொகை சமன் செலவு 1700 ரூபாய். எனவே நாங்கள் கணக்கு வடிவிலும் கொடுக்கலாம். மூன்றாம் கேள்வி, மீள் நிரப்பல் தொகை. பாருங்கள், எங்களுக்கு மீள் நிரப்பல் தொகை கேட்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் வசக்கட்டிலிருந்து வசக்கட்டு 2000 ரூபாய், எஞ்சிய தொகை கழிப்போம். எஞ்சிய தொகையினை 300 ரூபாய் கழித்தோமாக இருந்தால் 1700 ரூபாய் மீள் நிரப்பல் தொகை. ஆயிரத்து 700 ரூபாய் என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே இந்த பயிற்சியினை நாங்கள் செய்துவிட்டோம். 3 கேள்விகளுக்குமான விடை இங்கே இருக்கிறது. மொத்த செலவு, எங்களுக்கு மொத்த செலவுகளை கூட்டியிருக்கிறோம். எஞ்சிய பணம், வசக்கட்டிலிருந்து மொத்த செலவினை கழித்தோம். பின்னர் மீள் நிரப்பல் தொகை, வசக்கட்டிலிருந்து எஞ்சிய பணத்தினை கழித்தால் மிகுதி பணம் அனைத்தையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரதான காசாளரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய அனைத்து விடைகளையும் எழுதிவிட்டோம். இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்ததாக செயற்பாடு 4க்கு போவோம். புத்தகத்தில் இருக்கக்கூடிய செயற்பாடு மாணவர்களே. எனவே இந்த செயற்பாட்டினை செய்து பார்ப்போம். வரையறுக்கப்பட்ட சரஸ்வதி கம்பெனியினால் சில்லறை செலவு கொடுப்பனவுகளுக்காக வசக்கட்டு முறையிலான சில்லறை காசேடொன்று பேணப்படுகிறது. இக்கம்பெனியின் சில்லறை காசு கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்புடைய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. 2022 ஜனவரி 1ஆம் திகதியில் சில்லறை காசாளரிடம் மீதமாக இருக்கக்கூடிய பணப்பெறுமதி 330 ரூபாயாக இருந்தது. ஜனவரி மாதத்தில் சில்லறை செலவுகளுக்காக ரூபாய் 1670 ரூபாய் செலவிடப்பட்டு இருந்தது என சில்லறை கைச்சாத்தின் பதிவு செய்யப்பட்டிருந்தது. சில்லறை கைச்சாத்தின் படி பதிவு செய்யப்பட்டிருந்திருக்கிறது. மேற்காட்டிய தகவல்களின் இருந்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது, சில்லறை காசு வசக்கட்டின் கட்டுநிதி யாது? இரண்டாவது,
2020 1/31 பிரதான காசாளரால் மீள் நிரப்பப்பட வேண்டிய பணத்தொகை எவ்வளவு? 2022/2/1 சில்லறை காசு வசக்கட்டு நிதியை 500 ரூபாவினால் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பின் மீள் நிரப்பப்பட வேண்டிய பெறுமானம் எவ்வளவு? 2020/22 3/1 அன்று சில்லறை காசேட்டு மீதியானது 729 காணப்படுமாயின் அன்றைய தினத்தில் மீள் நிரப்பப்பட வேண்டிய பெறுமானம் யாது? இவை அனைத்தும் ஒரு வணிகம் என கொண்டு நாங்கள் செய்வோம். காரணம் இங்கே ஒரு வணிகம் தான் தந்திருக்கிறார்கள், அனைத்தும் இடம்பெறுகிறது என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். காரணம் இந்த 3ஆம் கேள்வி 4ஆம் கேள்வி எங்களுக்கு தனித்தனியாக பார்த்தால் வேறொரு விடையும், ஒன்றாக பார்த்தால் வேறொரு விடையும் வரக்கூடும். எனவே ஒன்றாகவே பார்ப்போம். முதலாவது கேள்வி, சில்லறை காசு வசக்கட்டு தொகை. எழுதுவோம். முதலாம் கேள்வி, கேள்விக்கான விடை சில்லறை காசு வசக்கட்டு தொகை. பார்ப்போம். 2022 ஜனவரி 1 சில்லறை காசாளரிடமுள்ள மீதமாக உள்ள பணப்பெறுமதி என எழுதுவோம். எஞ்சிய பணம், எஞ்சிய பணம் 2022 ஜனவரி 1 தொகையை பார்ப்போம். 330 ரூபாய். 330 ரூபாய். பின்னர் ஜனவரி மாதத்தின் சில்லறை செலவுகளுக்காக 1670 சில்லறை செலவு. சில்லறை செலவு ஜனவரி மாதம், எனவே ஜனவரி 1/31 வரை ஏற்பட்ட செலவு முறையாக எழுதுவோம். முதலாம் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் 1ஆம் மாதம் 31ஆம் தேதி வரையில் ஏற்பட்ட செலவு விளங்குவதற்காக எழுதிக் கொள்வோம். ஏற்பட்ட செலவு 1670. 1670 ரூபாய். எனவே இந்த 2 தொகை மட்டும்தான் தந்திருக்கிறார்கள். கேட்ட கேள்வி, வசக்கட்டு தொகை எவ்வளவு? எஞ்சிய பணம், உங்களிடம் இருக்கக்கூடிய எஞ்சிய பணம் 330. எனவே அந்த திகதியில் சில்லறை செலவு ஏற்பட்ட செலவு 1670. பாருங்கள். ஜனவரி இறுதியில் உள்ள மிகுதி, ஜனவரி மாதத்தில் சில்லறை செலவுகள் 1670. எனவே ஜனவரி மாதத்தில் இறுதி திகதியை தந்திருக்கிறார்கள். இங்கே நாங்கள் இறுதி திகதியினை போட்டுக்கொள்ள வேண்டும். காரணம் இல்லாவிட்டால் எங்களுக்கு செய்ய முடியாது. எனவே 31 இறுதியில் உள்ள மிகுதி, எங்களுக்கு எஞ்சிய பணம் 330. ஏற்பட்ட செலவு 1670. கூட்டுவோம். கூட்டினால் 2000 ரூபாய். இது வசக்கட்டாக இருக்கும். ஏன் கூட்டினோம்? இதில் 31 என்று போட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் கையில் ஜனவரி மாதத்தில் இறுதியில் 330 ரூபாய் இருக்கிறது. அந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொண்ட செலவு 1670 ரூபாய். எனவே 1670 ரூபாவினை செலவு செய்த பின்னர் உங்களுக்கு எஞ்சிய தொகை 330. எனவே இரண்டையும் கூட்டினால் வரக்கூடியது வசக்கட்டு. கேள்வி இலக்கம் 2.
இரண்டாம் கேள்வி. பிரதான காசாளரால் மீள் நிரப்பப்பட வேண்டிய தொகை எவ்வளவு? 1.31. பாருங்கள், மீள் நிரப்பல் தொகை. மீள் நிரப்பல் தொகையினை கேட்டிருக்கின்றார்கள். எனவே பாருங்கள், மீள் நிரப்ப வேண்டிய தொகை செலவுகளுக்கு சமன். எனவே 1670. எனவே வசக்கட்டிலிருந்து 2000 ரூபாய், எஞ்சிய பணத்தை கழிப்போம். வசக்கட்டிலிருந்து எஞ்சிய பணம் 330 ரூபாய். எனவே 1670 ரூபாய் மீள் நிரப்பல். டேட் திகதினை போடுவோம். 2022 1/31 மீள் நிரப்பப்பட வேண்டும். எனவே மீள் நிரப்பல் 1670 ரூபாவாக அமையும். மூன்றாம் கேள்விக்கு போவோம். மூன்றாம் கேள்வி 2022 2/1 சில்லறை காசு வசக்கட்டு நிதியை 500 ரூபாவாக அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு இருப்பின் மீள் நிரப்ப வேண்டிய தொகை எவ்வளவு? எனவே 500 ரூபாவால் அதிகரிக்க போகிறோம். 2/1 ஒன்றில் வசக்கட்டினை 500 ரூபாவால் அதிகரித்தால் அதிகரிப்பின் ஏற்கனவே இருந்த வசக்கட்டு தொகை 2000 ரூபாய். அதிகரித்த தொகை வசக்கட்டினை மாற்றப் போகிறார்கள். அதிகரித்த தொகை 500 ரூபாய். எனவே புதிய வசக்கட்டு புதிய வசக்கட்டு 2500 ரூபாய். எனவே இந்த 2500 ரூபாவாக மாறினால் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பின் மீள் நிரப்பப்பட வேண்டிய வருமானம் எவ்வளவு? எனவே அந்த திகதியில் மீள் நிரப்பப்பட வேண்டிய பெறுமதி எவ்வளவு? அதாவது செலவுகள் அதேதான், இதே செலவு. எனவே அதே செலவுகள் ஏற்பட்டிருந்தால் வசக்கட்டு தொகையினை 500 ரூபாவால் அதிகரித்து விட்டார்கள். எனவே இந்த செயற்பாட்டை செய்து பார்ப்போம். வசக்கட்டு தற்பொழுது 2000 ரூபாய். எஞ்சிய பணம், தற்பொழுது எஞ்சி இருக்கக்கூடிய பணம் பார்ப்போம். 2/1 என்பது நாங்கள் இங்கே 1/31 என்று சொல்லக்கூடியது 2/1 தான். அதற்கு சமனாக இருக்கும். எனவே மீள் நிரப்பப்பட வேண்டியது 1670 ரூபாய் என்று சொல்லியிருந்தோம். 500 ரூபாய் கூடியிருந்தால் இத்துடன் 500 ரூபாவினை கூட்டினால் சரி. ஆனால் நான் இங்கே செய்ய போகிறேன் வசக்கட்டு தொகை. பாருங்கள், 2500 ரூபாய். எஞ்சிய பணம் 330 ரூபாய். கழித்தால் வரக்கூடியது 0.7. இங்கே ஒன்று எடுத்தோம். 4 3 போனால் 1. அதே போன்று இங்கே 2.
எனவே 2170 ரூபாய். இந்த தொகையில் நாங்கள் கூட்டினால் அந்த தொகை வரும். பார்ப்போம். 1670 ரூபாய். 500 ரூபாவினை கூட்டிவிட்டோம். 2170 ரூபாய். இந்த தொகையாக சமனாக இருக்கும். எனவே நாங்கள் 500 ரூபாவுக்கு கூட்டி இருந்தால் நாங்கள் மீள் நிரப்பப்பட வேண்டிய தொகை 2170 ரூபாய். மீள் நிரப்பல் 2:1 தொடர்ச்சியா 4ஆம் கேள்வி. 2022 3/1 அன்று சில்லறை காசேட்டு மீதியானது மிகுதியானது 729 ரூபாவாக காணப்படுமாய் அன்றைய தினத்தில் மீள் நிரப்பப்பட வேண்டிய பெருமானம் யாது என்று கேட்டிருக்கிறார்கள். எனவே எழுதுவோம். 4ஆம் கேள்வி. 4ஆம் கேள்வி 2022 3/1 சில்லறை காசு மிகுதி. சில்லறை காசு மீதி தொகை பாருங்கள். 729 ரூபாய். எனின் காணப்படுமாயின் அன்றைய தினத்தில் மீள் நிரப்பப்பட வேண்டிய தொகை எவ்வளவு? எனவே பாருங்கள், நாம் புதிய வசக்கட்டு தொகை 2500. எனவே 2500 இருக்கின்ற பட்சத்தில் புதிய வசக்கட்டு மாற்றியதன் பின்னர் 2ஆம் மாதம் மாற்றிவிட்டோம் வசக்கட்டு. எனவே புதிய வசக்கட்டு எப்பொழுதுமே 2500 ரூபாய் தான். மாற்றியதன் பின்னர் மீண்டும் நாங்கள் அடுத்த மாதம் குறைத்து விடக்கூடாது. எனவே புதிய வசக்கட்டு தொகை 2500 ரூபாவில் இருந்து நாங்கள் தற்பொழுது எஞ்சி இருக்கக்கூடிய தொகை 129 ரூபாய். இது எஞ்சிய பணம். எனவே எஞ்சிய பணம் என்றால் ஏற்பட்ட செலவு அல்லது மீள் நிரப்பல் தொகை வந்துவிடும். 10ல் 9 போனால் 1, 9ல் 2 போனால் 7, 4ல் 7 போனால் 7, 1. எனவே இந்த 1000 மீள் நிரப்ப வேண்டிய தொகை 2022 3/1 செலவுகளுக்கு சமன் மீள் நிரப்பல் தொகை ஆகும். எனவே இவ்வாறு நாங்கள் எழுதலாம். இடைய மாணவர்களே, நாங்கள் விடைகளை கொடுத்து விட்டோம். பாருங்கள், அன்றைய தினத்தில் மீள் நிரப்பப்பட வேண்டிய பெருமானம் எவ்வளவு? எனவே மாணவர்களே, நாங்கள் சில்லறை காசேடு தொடர்பாக பார்த்திருக்கிறோம். வசக்கட்டு தொகை என்றால் என்னென்று பார்த்தோம். அதே போன்று வசக்கட்டு மீள் நிரப்பல் என்றால் என்னென்று பார்த்தோம். ஒரு நிறுவனத்தின் வசக்கட்டு மீள் நிரப்பல் தொகையானது அந்த நிறுவனத்தில் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய அல்லது அந்த வருடத்தில் ஏற்பட்ட செலவுகளுக்கு சமமாக மீள் நிரப்பல் தொகை கட்டாயமாக இருக்கும். இவ்வாறு வசக்கட்டு தொகை மாற்றப்படுகின்ற பொழுது மட்டும் என்ன செய்யும்? எங்களுடைய மீள் நிரப்பல் தொகையும் அதிகரித்து கொண்டு செல்லும். எனவே மாணவர்களே, உங்களுக்கு இந்த சில்லறை காசேடு தொடர்பான முக்கியமான சில வசனங்கள், முக்கியமான சில சொற்பதங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதனை கொண்டுதான் நாங்கள் சில்லறை காசேட்டினை தயாரிக்க போகிறோம். எனவே அடுத்த காணொளியில் நாங்கள் சில்லறை காசேட்டினை தயாரிப்பதுடன்
இணைந்திருப்போம். அதுவரையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.